ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நல்லா இருந்ததுல? நல்லா இருந்துடா. ஸ்கூல் விட்டுருப்பாங்க. விட்டுப்பாங்கடா, கரெக்ட் டைமிங் தான். பாலாஜி தான் ஓஜா போட்டு வச்சுனுங்கிறானாடா. அதுல பேயெல்லாம் வந்தாம. அதெல்லாம் சும்மாடா. ஏய் மேலாம் பாருங்கடா. நீ பாத்தியா? அவன் தான் சொன்னா உண்மையா வச்சுதான்டா. ஏதோ சொல்லுவான்டா புழுகு முட்டை. இல்ல உண்மையாண்டா, இன்னைக்கு நைட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. சும்மாலாம் தர மாட்டான்டா. டே இல்லடா, உனக்கு சங்க சக்கரை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டா தந்துருவான்டா. சரிடா, அவனே தான் சொல்லிடலாம்டா. ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும். டேய், நான் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லுங்கடா. ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தடாக், ஜீம் தபக், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தடாக், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் ஏய் பேர் தும் தும், கொஞ்சம் ஜீம் ஃபாஸ்டா சொல்லுங்கடா. தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும், ஜீம் தபக் தும் தும். டேய் ஆமாடா டேய் அங்க நிக்குதுடா. நீ நல்லா அசியம்டா. என்னால அசியம்டா. டேய் நீ கிட்ட வந்துடா. நீ கிட்ட வந்துடா. நீ யாரு? உன் பேர் என்னது? யார் நீ? எப்படி செத்துட்ட? எப்படி செத்தனா? கொன்னதே நீதானடா. நிஜ நானா? யாரே நீயா? சஞ்சய் நீயா? சத்தியமா நான் இல்லடா. டேய் நான் எதுவுமே பண்ணலடா. டேய் சத்தியமா நான் எதுவுமே பண்ணலடா. டேய் பண்ண உனக்கு தெரியாது, செத்த எனக்கு தான் தெரியும். எப்படி கொண்டான்னு நான் சொல்றேன், கேளுங்க. சஞ்சய் ரெடி ஆயிட்டியாடா? சீக்கிரமா வாடா. டேய் ரெடி ஆயிட்டு இருடா, வரேன். எப்பா முத்துலிங்கம், இங்க வாங்கப்பா. இதோ வரணா. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்பா. போயிட்டு வாப்பா. சொல்லுண்ணா. கடன் வாங்க தெரியல, அதே மாதிரி கொடுக்க தெரியணும். காசு கொடுத்து 1 மாசம் ஆகுது, நீ எப்பதான் கொடுக்கறது? உனக்கு காசு கொடுத்துட்டு எனக்கு கால் வலிக்கு தான் மிச்சம். சோத்துல உப்பு போட்டு தானே தூண்டுற. காசு கொடுத்துட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. உன் காசு தானே வேணும், நான் எத்தனை தரேரு. ஃபர்ஸ்ட் காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அப்புறமா பேசு. ஒரு இது நடக்கும். காசு இங்கே தானே வச்சேன். ஐயோ காசு காணும். இங்கே தானே. ஐயோ ஐயோ பீரோவில் என்ன வச்சோம்மா காசு? ஐயோ இங்கே இல்லையே. சாமி மட்டும் தானே வச்சேன், எங்கே போச்சு? இப்போ என்ன பண்ணுறது? கடங்காரனு என்ன கொடுக்குதுன்னு தெரியலையே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்பா வெயில் பா, டக்குன்னு எத்தனாப்பா நான் கிளம்புனா? ஒரு 2 நாள் போட்டு நான் காசு வச்சிருந்தேன், காணுண்ணா. ஒரு 2 நாள் பொத்துக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு வீராப்பா பேசிட்டு உள்ள போன பத்தியா? என்னை பார்த்தா பைத்தியார மாதிரி தெரியுதா? நான் பைத்தியார மாதிரி தெரியுதா?
ஒரு மாசமா உன் பின்னாடி சுத்திக்கிற எனக்கு தான் தெரியும் அது கஷ்டம். ஒழுங்க மரியாதை 2 நாள்ல தரல உன் புள்ளியும் நீயும் நடு ரோட்ல நிக்க வேண்டாயிடும். ஜாக்கிரதை. அங்க ஏதோ கூட்டமா இருக்குடா. ஆமாடா வாடா போலாம். அப்பா வந்திருக்காண்டா. டேய் அவனோட அப்பா வந்திருக்காண்டா. அண்ணா இவரோட அப்பா இவர் மேல வந்திருக்காரா? அவங்க அப்பாவே நான் தான்ப்பா. சுண்ட கஞ்சி குடிச்சிட்டு அரைப்போதில்ல அன்னுக்குது நாய் எது. அடச்சி ஐய், எங்கப்பா போயிட்டு வர? விளையாட்டு வந்து நிக்கிறேன்னா. சஞ்சய் சாமி பார்த்தாண்டு ஒரு 500 வச்சிருந்தேன், பாத்தியாப்பா? 500 ரூபாவா? ஏன்டா லேட்டு? காசு எத்தனை தேவையில்லடா. 500 ரூபா இருக்குது. 300 ரூபா சாப்பிட்றதுக்கு, 200 ரூபா படத்துக்கு. சரியா? என்ன படம்டா? ஒரு ஆயா அந்த படத்துக்கு. என்னப்பா பாத்தியா? என்னப்பா என்ன சந்தேக போறியா? நான் எத்தனை சந்தேக போறியா? இந்த மாதிரி சும்மா சொல்லினாரு என்னைக்கோ ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போறேன். டென்ஷன் பண்ணுறாங்க. இதே மாதிரி சொல்லினாரு என்னைக்கோ ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே தான் போறேன். நீ ஏன்ப்பா கோவப்படுற? நீ உட்காருப்பா. நீ எத்தனை நான் சொல்லப்பா, அது ஃபேன் காத்துல கூட வச்சுன்னு போயிருக்கலாம். நீ பாத்தியான்னு தப்பா கேட்டேன். நீ உட்காரு, நான் சாப்பாடு போறேன், நீ சாப்பிட்டுப்பா. இந்தாப்பா சாப்பிடுப்பா. ஐயோ மனுஷ தொண்ணா இந்த சோறை இப்படி ஆக்கி வச்சிருக்கிற. எனக்கு சோறம் வேணா ஒண்ணு வேணா, ஆளை விடுப்பா சாமி. அப்பா கோச்சிக்காதப்பா. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குப்பா. நாளைக்கு சந்தைக்கு போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி வந்து செஞ்சு தரேன்ப்பா. நீ ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு படுப்பா. வாப்பாப்பா, நீ ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு படுப்பா. கோச்சிக்காத இந்த சோறை என்னால் தொண்ண முடியாது. வேணா கை கைன்னு வந்து படுகிற, ஆளை விடுப்பா. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன் முத்துலிங்கம். சொல்லுங்க டாக்டர். நீங்க போன வாரம் ஸ்கேன் எடுத்தீங்களே, ஆமா. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கு. உங்க குடல்ல கட்டி இருக்கு முத்துலிங்கம். நான் ரிப்போர்ட்ல பார்த்தேன். என்னது கட்டியா? ஆமா முத்துலிங்கம், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணோம்னா குணப்படுத்திடலாம். நீங்க 5 லட்சம் மட்டும் ரெடி பண்ணணும் முத்துலிங்கம் எப்படியாவது. 5 லட்சம்? ஆமா முத்துலிங்கம், ஆனா லேட் ஆயிடுச்சுன்னா கிரிட்டிக்கலா ஆயிடும், பாத்துக்குங்க. சரி ஓகே முத்துலிங்கம். சரி. வீடு கட்டணும்பா. இந்த மாதிரி வீடாப்பா? இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா. இன்னொரு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுட்டு உனக்கு இதை விட பெரிய வீடாவே கட்டி தரேன்ப்பா. டேய் முத்துலிங்கம் பையன் தானே நீ? ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற, ஸ்கூலுக்கு போல? நாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டோம். என்னது ஸ்கூலுக்கு லீவ் விட்டீங்களா? டேய் படிக்கிற வேலை பாருங்க டாடி, ஏன்டா இப்படி கெட்டு போறீங்க? யோ ஊமர் மாதிரி பேசி கடுப்பேத்தாதியா. வந்த வேலையை பார்த்துன்னு போயா, அதை விட்டு எங்களை ஏன் நொண்ணுக்கிறா பையா ஐயால. உங்க அப்பா இருக்கிறாருல, ஒரு நாள் உங்க அப்பா இல்லாதப்போ தெரியும். நான் சொல்றேனே பாடுறா.
டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்க டீச்சர். சஞ்சய் என்ன தான் பண்ணுறான், டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதில்ல. ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கு தினமும் தானே வரும். இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு வரல. அவன் வந்தே 2-3 மாதம் ஆகுது. மொத்த சப்ஜெக்டும் ஃபெயில். அவனை ஒழுங்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க. இதே மாதிரி பண்ணியிருந்தானா டிசி கொடுத்து அனுப்பிச்சு. ஸ்கூலுக்கு தினமும் தானே போகிறான். காலைல கூட கிளம்பி போனா நீ. இல்லை வரல. நாளிலேருந்து ஒழுங்காக அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க. சரிங்க. சரிங்க. இருக்குதான் சாவத்தான். నీ పక్కన పట్టాది లేదు చూడల పిల్ల నాది నక్కిలిసు గొలుసు. నీ పక్కన పట్టాది లేదు చూడల పిల్ల నాది నక్కిలిసు గొలుసు. పక్కన పట్టాది లేదు చూడల పిల్ల నాది నక్కిలిసు గొలుసు. నీ పక్కన పట్టాది లేదు చూడల పిల్ల నాది నక్కిలిసు గొలుసు. నీ పక్కన పట్టాది లేదు చూడల పిల్ల నాది నక్కిలిసు గొలుసు. నీ పక్కన పట్టాది లేదు చూడల పిల్ల నాది నక్కిలిసు గొలుసు. నీ బావగారు వచ్చేటి వేళ నీకు బంతి పూలు తెచ్చేటి వేళ. నీ బావగారు వచ్చేటి వేళ నీకు బంతి పూలు తెచ్చేటి వేళ. నీ మరిది గారు వచ్చేటి వేళ. எவன்டா அது வாலி? என்னப்பா? என்னப்பா? இன்னைக்கு எங்கப்பா போன? இல்லை நீ தினமும் எங்கே தான் போற? டெய்லியும் ஸ்கூலுக்கு தான் போகிறான். உன்னை பெத்து வளர்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்கேன். மொக்க போட ஆரம்பிச்சிட்டாரா? சத்தியமா சொல்றேன்டா, நான் தினமும் போய் கல்லு அடிக்கிற வழி கூட எனக்கு அவ்வளோ தெரியலடா. ஆனா நீ பண்ற நடவடிக்கை தான்டா மனசு கஷ்டமா இருக்கு. எப்படியோ மொக்க போட்டு முடிச்சிட்டாரப்பா போயின்னு இருக்கிறாரு. அம்மா இல்லாத புள்ளன்னு சொல்லிட்டு செல்லமுத்து வாழ்த்தா மேல நீ திருந்துற மாதிரி தெரியலடா. அப்பா போ விருப்பத்தது போ 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 விருப்ப போ பா போ 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 பா போ அடிக்கிற வேலை வச்சுக்கதப்பா. புறா அப்படி உன்னை பெத்து வளர்த்ததுக்கு மலைய சட்டு பிடி அப்புறம் என் கைத்தை பிடிச்சி எனக்கு சாவ வச்சிடற அப்படியே ஒரேடியா. புள்ளியா நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற? போடா நீ. ஐயோ குழந்தை எங்கே போனான்னு தெரியல. சாப்பிட சாப்பிடுவே. ரெடிடுமா அப்புறம் இருக்குது பார்த்தேன். பா இங்கேயா பாருகிற? இங்கேப்பா வந்து உட்காந்துருப்பா. என்னப்பா நீ உனக்கோசம் நான் பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிறேன்ப்பா. உனக்கோசம் நீ சொன்னன்னு சொல்லிட்டு சந்திக்கு போய் காய்கறிலாம் வேணாம்னு செஞ்சு வச்சுக்கிறேன்ப்பா. வாப்பா ஏன்பா அப்பா தானே ஆச்சு தெரியாமப்பா இஷ்டப்பா. நீ வாப்பா, இதுக்கப்புறம் உன்னை அடி கூட மாட்டேன்ப்பா. நீ வாப்பா ஏஞ்சி வாப்பா. நீ ஏன்பா கோச்சிக்கிற? வாப்பா அப்புறம் அச்சனா ஒரு உன் மேலே கையே வைக்க மாட்டேன். வாப்பா வாப்பா அம்மா அச்சனா கேள்வி. வாப்பா அப்பா உன் நல்லதுதான் படிக்கிறேன்.
இதுக்கப்புறம் நான் தொட கூட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு கூட இருந்தா போதும். சரி இரு, கதை சூப்பரா இருக்குது. இதுல நான் யாரை கொன்னேன்? கதையே உண்டுதான்டா. எது எந்தா? டிடி தமிழ் என்னடா ஷாக்கு மேலே ஷாக் கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு புரியல. கதையே உண்டுதான். கதையில வர பையன் நீதான். அந்த பையன் நானா? அப்பா அவங்க அப்பாவை அந்த பையன் தொல்லை பண்ணது நீதான். அப்போ அந்த குடல்ல கட்டி இருந்தது உங்க அப்பாக்கு தான்டா குடல கட்டி இருந்தது. இப்ப தெரியுதா அவரே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு. நைட்டும் பகலும் பார்க்காம, சந்தோஷம் துக்கமும் பார்க்காம உனக்காக அவர் ரத்தத்தை சிந்தி உன்னை பார்த்துக்கிறாரா. நான் எப்படி உன்னை கொண்டுன்னு கேட்டியே. வீட்டுக்கு போயிட்டு பாரு, தெரியும். இப்பதான் புரியுது எனக்கு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புப்பா. நான் மன்னிச்சிருப்பா. இனிமேட்டு பண்ண மாட்டேப்பா. பேசுப்பா. தப்புப்பா. நான் மன்னிச்சிருப்பாப்பா. உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா. உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா. குடல்ல கட்டி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. உன் மேல துளி கூட பாசமே இல்லை நினைச்சிட்டியப்பா. சாரிப்பா. இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. இனிமேட்டு நீ எது செஞ்சாலும் சாப்பிட்றேன்ப்பா. நீ சொல்றத ஒழுங்கா கேட்குறேன்ப்பா. பா அப்பா பா. பா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. பா பா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா. அப்பா பா 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 இதுக்கு மேல என் கூட யாருப்பா இருக்க போறா? தப்பு இனிமே தப்பு பண்ண மாட்டோம்ப்பா. திரும்புவாப்பா. வாப்பா திரும்புவாப்பா. வாப்பாப்பா திரும்புவாப்பா. என்ன இருக்காம நான் இருக்க முடியாதுப்பா. ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும். அந்த கடமை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கடமை முடிச்சுன்னா அந்த ஆத்மாவும் போயிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட முத்துலிங்கத்துக்கும் தன்னோட பையனுக்கு நல்ல உள்ளம் வரணும் தான் அவரோட கடமை. அவனுக்கு நல்ல உள்ளமும் வந்துச்சு. அவருடைய ஆத்மாவும் போயிடுச்சு.